ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னைக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? நல்ல டயர்டா வந்து பெட்ல படுப்பீங்க. அப்படியே மெதுவா தூக்கம் வரும். திடீர்னு ஏதோ ஒரு பெரிய மலையில இருந்தோ இல்ல ஒரு பில்டிங் மேல இருந்தோ கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். டக்குன்னு உடம்பு முழுக்க தூக்கி போட்டு பதறி அடிச்சு முழிப்பீங்க. ஹார்ட் பீட் எல்லாம் டக் டக்குன்னு எகிரி இருக்கும். சுத்தி பார்த்தா நீங்க பெட்ல தான் பத்திரமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மூச்சே வரும். அப்பாடா, கனவா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது சாதாரண கனவு கிடையாது. உலகத்துல இருக்கிற 70% மனிதர்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. இதுக்கு பேரு தான் ஹிப்னிக் ஜர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு ஏன் இப்படி பண்ணுது? நாம தூங்கும் போது நம்ம மூளைக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஹிப்னிக் ஜர்க் அப்படின்னா சயின்ஸ் படி என்னன்னு புரிஞ்சுக்குவோம். இத மருத்துவ உலகத்துல ஸ்லீப் ஸ்டார்ட் அல்லது மயோக்ளோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மயோக்ளோனஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நம்ம தசைகள் அதாவது மசில்ஸ் நமக்கு தெரியாமலேயே திடீர்னு சுருங்கி விரியறது தான். இப்ப நீங்க முழிச்சிருக்கும் போது உங்க கையை அசைக்கணும்னா உங்க மூளை சிக்னல் கொடுக்கும், நீங்க அசைப்பீங்க. இது வாலண்டரி இயக்கம். கொட்டாவி விடுறது, விக்கல் வர்றது, இதெல்லாம் நமக்கு தெரியாம நடக்கிற இன்வாலண்டரி இயக்கம். இந்த ஹிப்னிக் ஜர்க்கும் ஒரு வகையான இன்வாலண்டரி தசை சுருக்கம் தான். இது எப்போ நடக்கும் தெரியுமா? நீங்க ஆழமான தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்லீப் அப்படின்னு சொல்லப்படுற லேசான தூக்க நிலையில இருக்கும்போது தான் இது நடக்கும். உங்க உடம்பு தூக்கத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் நடுவுல ஒரு எல்லையில நின்னுட்டு இருக்கும்போது இந்த திடீர் அதிர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நம்ம உடம்பு ஏன் இப்படி ஒரு விசித்திரமான விஷயத்த பண்ணுதுங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் 3 முக்கியமான காரணங்களை சொல்றாங்க. நாம தூங்க போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற தசைகள்லாம் மெதுவா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இதய துடிப்பு குறையும், மூச்சு விடுற வேகம் குறையும். ஒரு கட்டத்துல தசைகள் முழுமையா தளர்ந்து போகும். இப்ப நம்ம மூளை என்ன நினைக்கும் தெரியுமா? அடட, ஹார்ட் பீட் குறையுது, மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யல, ஒருவேளை இவன் செத்துட்டான் போல, இல்ல எங்கேயோ மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான் போல அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக உங்க நரம்பு மண்டலத்துக்கு ஒரு பெரிய எலக்ட்ரிக் ஷாக்க கொடுக்கும். அதுதான் அந்த திடீர் ஜர்க். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மூளையில 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு நம்மள விழிப்போட வச்சிருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், இன்னொன்னு நம்மள தூங்க வைக்கிற வென்ட்ரோலேட்டரல் ப்ரீ ஆப்டிக் நியூக்ளியஸ். நீங்க தூங்கும் போது இந்த 2 சிஸ்டத்துக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை நடக்கும். தூக்கம் ஜெயிக்க வரும்போது விழிப்புணர்வு சிஸ்டம் கடைசியா ஒரு தடவை பிரேக் போடும். அந்த பிரேக் தான் இந்த ஜர்க். சரிப்பா, இது எல்லாருக்கும் நடக்குது, ஓகே. ஆனா சில பேருக்கு மட்டும் ஏன் அடிக்கடி வாரத்துல 4 நாள் தூக்கி போடுது? அதுக்கு சில முக்கியமான ட்ரிகர்ஸ் இருக்கு. நீங்க இதுல எதையாவது பண்றீங்களான்னு பாருங்க. அதிகப்படியான காஃபீன். சாயங்காலத்துக்கு மேல காஃபி, டீ இல்ல எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிச்சா அது நரம்புகளை தூண்டி விட்டு மூளையை தூங்க விடாது. ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆங்ஸைட்டி, மன அழுத்தம் அதிகமா இருந்தா மூளை எப்போதும் அலர்ட் மோட்லயே இருக்கும். அதனாலயும் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை, ஸ்லீப் டிப்ரைவேஷன். ஒழுங்கா தூங்காம லேட்டா தூங்கி ஸ்லீப் சைக்கிளை கெடுத்து வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும். நம்ம ஊர்ல இதுக்கு பின்னாடி பெரிய கதையே வச்சிருக்காங்க. கிராமங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கான், இல்ல பேய் மிதிச்சிருச்சு, ஆவி வந்து நைட்டு நசிக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் தூங்கும் போது ஆன்மா உடம்ப விட்டு வெளியே போயிட்டு டக்குன்னு உள்ள வரும்போதுதான் இந்த அதிர்ச்சி ஏற்படுது அப்படின்னு பயமுறுத்துவாங்க. உண்மை என்னன்னா, இதுக்கும் பேய் பிசாசு ஆன்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது 100% அறிவியல் மற்றும் நரம்பியல் சார்ந்த விஷயம். உங்க மூளை உங்களை உயிரோட வச்சுக்க போராடுற ஒரு நல்ல முயற்சி தான் இது. சோ பயப்பட தேவையே இல்ல. இப்ப முக்கியமான கேள்வி, ப்ரோ இது ஆபத்தானதா? இதுக்காக நான் டாக்டரை பார்க்கணுமா? பொதுவா 95% இந்த ஹிப்னிக் ஜர்க் ரொம்ப சாதாரணமானது. இதனால உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா எப்போ நீங்க கவனமா இருக்கணும்னா, உங்களுக்கு நைட்டு முழுக்க தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு, இதனால உங்களால தூங்கவே முடியல. தூக்கி போடும்போது உடம்புல வலி ஏற்படுது. முழிச்சிருக்கும் போது கூட கைகள் கால்கள் திடீர்னு இப்படி ஜர்க் ஆகுது. தூக்கத்துல மூச்சு திணறல் ஏற்படுது. இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா அது ஹிப்னிக் ஜர்க்கா இருக்காது, வேற ஏதாவது நரம்பியல் பிரச்சனையா இருக்கலாம். அப்போ கண்டிப்பா ஒரு நியூராலஜிஸ்டையோ இல்ல ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்டையோ பாக்குறது நல்லது. சரி, இப்போ இதை எப்படி குறைக்கிறது? தூங்க போறதுக்கு முன்னாடி காஃபி, டீ குடிக்கிறத தவிர்த்துடுங்க. தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்க போய் ஒரே நேரத்துக்கு எழுந்திக்க பழகிக்கோங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன், லேப்டாப், டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ப்ளூ லைட் மூளையை ஏமாத்தி விழிப்போட வச்சிருக்கோம். கீரைகள், பாதாம், வாழைப்பழம் போன்ற மேக்னீசியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஆழமா மூச்சு பயிற்சி, டீப் பிரீதிங் செய்யுங்க. இது நரம்பு மண்டலத்தை சாந்தப்படுத்தும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நைட்டு தூங்கும் போது திடீர்னு தூக்கி போட்டா பயப்படாதீங்க. அட, நம்ம மூளை ஆக்டிவா வேலை செய்யுதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஜாலியா திரும்பி படுத்து தூங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும்னா இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க, அவங்க பயம் போகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் டாபிக்கோட உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.